ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா. பகவத்கீதையை நாம் கேட்பதற்கு முன் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகமானது திருதராஷ்டிர உவாச்ச என்று ஆரம்பமாகிறது. இரண்டாவது ஸ்லோகமானது சஞ்சய உவாச்ச என்று ஆரம்பமாகிறது. அப்படியானால் அந்த திருதராஷ்டிரர் என்பவர் யார், சஞ்சயன் என்பவர் யார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மகாபாரத கதை நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். மகாபாரத கதையை அடியேன் சுருக்கமாக கூறுகிறேன். முன்னொரு காலத்தில் நம்முடைய பாரத நாட்டை பரத வம்சத்தினர் ஆட்சி புரிந்து வந்தார்கள். அவர் வழிவந்த சந்தனு மகாராஜா அவர்கள் ஆட்சி புரிந்து வந்து கொண்டிருந்தார். சந்தனு மகாராஜாவிற்கு 3 புதல்வர்கள் பிறக்கிறார்கள். ஒருவர் பீஷ்மர், சித்ராங்கநாதர், விசித்திர வீரியர் ஆகிய 3 பேரும் பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். இதில் பீஷ்மர் என்பவர் தன்னுடைய தந்தையின் நலனுக்காக தான் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சபதம் எடுக்கிறார். மேலும் அரச பதவியை வகிக்க மாட்டேன் என்றும், அஸ்தினாபுரத்து அரசனுக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்நாள் முழுவதும் தான் இருப்பேன் என்று தன்னுடைய சிற்றன்னைக்கும் சத்தியம் செய்து கொடுக்கிறார். ஆகவே அவர் அரச பதவியை வகிக்கவில்லை. அதற்கு பிறகு சித்ராங்கநாதன் என்பவர் கந்தர்வர்களுடன் ஏற்பட்ட போரினால் மாண்டு போகிறார். சந்தனு மகாராஜாவிற்கு பிறகு விசித்திர வீரியன் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். அவருக்கு 2 மனைவிகள். அவரும் சில காலத்தில் இறந்து போகிறார். ஆக விசித்திர வீரியன் 2 மனைவியருக்கு வியாச பகவான் பிள்ளை வரம் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு மனைவிக்கு திருதராஷ்டிரரும் மற்றொரு மனைவிக்கு பாண்டுவும் மகன்களாக பிறக்கிறார்கள். இதில் ஏற்பட்ட ஒரு குழப்பத்தின் காரணமாக ஒரு பணிப்பெண்ணிற்கும் குழந்தை பிறக்கிறது. அவர் விதுரர் ஆவார். இவர் மாபெரும் அறிவாளியாக விளங்குகிறார். ஆகவே அஸ்தினாபுரத்து அரண்மனை ஆலோசகராக அவர் பணிபுரிகிறார். இப்படி 3 பிள்ளைகளும் நல்ல செல்வாக்குடன் அரண்மனையில் வளர்கிறார்கள். திருதராஷ்டிரர் பிறவியிலேயே குருடனாக பிறக்கிறார். பாண்டு ஆக இந்த மூவருமே அரண்மனையில் நன்றாக வளர்ந்து வருகிறார்கள். அப்பொழுது அந்த அரண்மனையை எதிரிகள் நாடுகளிலிருந்தும் மற்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமலும் அந்த அரண்மனையை கட்டி காப்பாற்றுகிறார் பீஷ்மர். அவர் மாபெரும் வீரராவார். அவரை பார்த்தால் எதிரி நாட்டு மக்கள் எல்லோருமே நடுநடுங்குவார்கள். அப்படிப்பட்ட மகாவீரராக பீஷ்மர் விளங்குகிறார். அதற்கு பிறகு திருதராஷ்டிரருக்கு கண் தெரியாது என்கின்ற காரணத்தினால் பாண்டு அரசனாக பணிவகிக்கிறார். பாண்டுவை அரசனாக ஆக்குகிறார்கள். திருதராஷ்டிரருக்கு 100 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். பாண்டுவிற்கு 5 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். பாண்டுவிற்கு தர்மன் என்று போற்றப்படும் யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்ற 5 பேர் பிறக்கிறார்கள். இவர்கள் பாண்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். திருதராஷ்டிரருக்கு 100 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர்கள் துரியோதனன், துச்சாதனன், விகர்ணன், விகடன், துர்முகன், நந்தன் முதலான 100 பேர் ஆவார்கள். இவர்கள் கௌரவர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே சிறு வயதிலேயே விரோதமானது வளர்ந்து வருகிறது. இப்பொழுது கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் பாண்டு மன்னரும் ஒரு சாபத்தின் காரணமாக இறந்து விடுகிறார். ஆக வேறு வழி இல்லாமல் திருதராஷ்டிரருக்கு அரச பதவியானது வழங்கப்படுகிறது. யார் அரசராக இருக்கிறார்களோ அவருடைய பிள்ளைகள் தான், அவருக்கு பிறந்த முதல் மகன் தான் அடுத்த அரசனாக ஆவான்.
அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது பாண்டுவும் அரச பதவி வகித்தாகிவிட்டது, திருதராஷ்டிரரும் அரச பதவி வகித்தாகிவிட்டது அல்லவா? ஆகவே இந்த இருவரின் புதல்வர்களுக்கும் போட்டி ஏற்படுகிறது. ஆகவே இருவரும் விட்டு கொடுப்பதாக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வேறு வழியே என்பதே இல்லாமல் பீஷ்மரும் விதுரரும் இருவரும் சேர்ந்து ஆலோசித்து நாட்டை பாதியாக பிரித்து இருவருக்கும் வழங்கிவிடுகிறார்கள். அதில் அஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்டு கௌரவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அதற்கு பிறகு இந்திரபிரஸ்தம் என்ற நகரை தலைநகராக கொண்டு பாண்டவர்கள் ஆட்சி புரிந்து வருகிறார்கள். இருந்தாலும் கௌரவர்களுக்கு பாண்டவர்களின் மீது அதிக விரோதம் இருந்து கொண்டே இருந்தது. கௌரவர்களுடைய மாமா சகுனி ஆவார். சகுனி கௌரவர்களோட சேர்ந்து பாண்டவர்களுடைய அரசை நாம் கைப்பற்ற வேண்டும், அது நமக்கு உரியது என்பது போன்ற ஒரு சிந்தனையை தூண்டிவிட்டார் சகுனி மாமா அவர்கள். இப்படி ஒரு பெரும் விரோதமானது வளர்ந்து கொண்டு வந்தது. ஒரு முறை அஸ்தினாபுரத்து அரசவையில கர்ணன் என்பவர் வில்லேந்தி தன்னுடைய வீரத்தை காட்ட வருகிறார். அப்பொழுது கர்ணனை தேரோட்டி மகன் என்று மிகவும் இகழ்ச்சியாக பேசி பாண்டவர்கள் அவனை அவமதித்து விடுகிறார்கள். அப்பொழுது துரியோதனன் இப்பொழுதே இவனை அங்க தேசத்து அரசனாக ஆக்குகிறேன் என்று தன்னுடைய நாட்டில் ஒரு பகுதியை அவனுக்கு கொடுத்து அரசனாக்கி தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டார். அதன் காரணமாக கர்ணனும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துரியோதனனுக்கு ஒரு நன்றிக்கடன் பட்டவனாக அவனுடைய சொல்லுக்கு அடிபணிந்து வாழ்ந்து வந்தார். இருந்தாலும் துரியோதனன் கர்ணன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். இருவரும் மிக்க நண்பர்களாக வாழ்ந்தார்கள். இவர்களுடைய நட்பு போற்றத்தக்கது என்று மகாபாரதம் கூறுகிறது. அப்படி வாழ்ந்து வந்தார்கள். இப்படி சென்று கொண்டிருக்கையில் ஒரு முறை சூதாட்டத்திற்கு அழைத்தார் துரியோதனன். பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்தார். அப்படி சூதாட்டத்திற்கு அழைத்து அவர்களுடைய நாட்டை எல்லாம் பறித்து கொண்டார். அது மட்டுமில்லாமல் அவருடைய தர்மபத்தினியான திரௌபதியையும் சூதாட்டத்தில் வென்று திரௌபதியை நடு சபையில் வைத்து அவளுடைய துயிலை உருவி அவமானப்படுத்த நினைத்தார்கள். அப்படி நினைக்கும் பொழுது திரௌபதியை பகவான் கிருஷ்ணர் அவருக்கு ஆடையை கொடுத்து மானத்தை காப்பாற்றினார். இந்த ஒரு மாபெரும் ஒரு துயர சம்பவமானது நடைபெற்று முடிந்தவுடன் திருதராஷ்டிரர் வருத்தப்பட்டு என்ன கூறுகிறார் என்றால், பாண்டவர்களாகிய நீங்கள் 13 வருடம் வனவாசம் இருந்துவிட்டு, அதாவது காட்டில் வாழ்ந்துவிட்டு வந்தால் உங்களுடைய நாட்டை உங்களுக்கே திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறார். அப்படியே அதை பாண்டவர்கள் ஏற்றுக்கொண்டு வனவாசம் செல்கிறார்கள். வனவாசம் சென்று மீண்டும் திரும்பி தன்னுடைய நாட்டை கேட்கிறார்கள். ஆனால் துரியோதன் நாட்டை கொடுக்க மறுக்கிறார். அதன் பிறகு போரானது ஏற்பட்டது. இதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். பகவத்கீதைக்கு நீங்கள் தொண்டு செய்ய விரும்பினால் இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இவள் மதுரை கொல்லூர் அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.